காட்டில் உள்ள நரிகள்லாம் ராத்திரி நேரத்தில் ஊளையிடுறது வழக்கம். சதா சர்வகாலமும் சம்போ சங்கரான்னு சொல்லிக்கிட்டோம் அதையே நினச்சிக்கிட்டும் இருக்கிற வரகுண பாண்டியருக்கு ஒரு நாள் ராத்திரி நரிகள் ஊளையிடும் சத்தம் சம்போ சம்போன்னு கேட்டுது. ராஜா யோசிச்சு பார்த்தாரு, இந்த நரிகள்லாம் சம்போ சம்போன்னு சிவநாமத்தை சொல்லுது, ஆனால் அதெல்லாம் இந்நேரம் காட்டில் இந்த குளிரில் கஷ்டப்படுத மகாலிங்க சாமியோட நாமத்தை சொல்லும் அடியார்கள் கஷ்டப்படலாமான்னு உடனே காவலர்களை கூப்பிட்டு அந்த நரிகளுக்கெல்லாம் விலை உயர்ந்த ரத்தன கம்பளங்களை போத்தி அதை குளிரிலிருந்து காப்பாற்ற சொன்னாராம். இதை ஓடும் பல்நரி ஊளை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல் அளித்தோம்னு 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்தார் ஒளி செய்கிறார். சாதாரணமாக நரி ஊளையிடும் சத்தத்தையே சம்போன்னு சொன்னதாக எடுத்துக்கிட்டார்னா உண்மையிலேயே மகாலிங்க சாமியின் நாமத்தை சொல்லும் அடியார்களை நாம் எப்படி எவ்வளவு மதிப்பாக நடத்தணும், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அதை போக்க நம்மாலான உதவியை செய்யணும், அதை விட பெரிய புண்ணியம் இல்லை என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.